என்னோடய பேஜில் பேசிக்ஸ் ஆஃப் sewing ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேசிக்கு தானே. நீங்கள் தையல் கிளாஸ் போகிறீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிலாம் போகிறதுக்கு முன்னாடி மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டு. நீங்கள் அங்கே தச்சு பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பழகிறதுக்கு உங்களுக்கு உங்களோட மிஷின் தான் வேணும். வீட்டில் நீங்கள் கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டவுட் எதாக இருந்தாலும் யார்கிட்டனாலும் கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால் மிஷின் இல்லாமல் எந்த கிளாஸ்க்கும் போக வேண்டாம். அதுக்கப்புறமா நார்மலாக எல்லாருமே சின்ன இந்த ஒயிட் கலர் போர்ட்டபிள் மிஷின் இருக்குல்ல, அது வந்து 15,000 வரும். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஆனால் எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ணிக்க முடியுமானா இல்லை. ரைட்டாக நான் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பேசிக் போதுன்னா இந்த பெடல் மிஷின் போதும். ஓகேவா? இது வந்து 8,000 ரூபாய் மிஷின் வரும். நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த மேலே இருக்க ஹெட்டு போர்ஷன் வந்து புதுசு, 2 வருஷம் தான் அது. ஆனால் இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதோட டேபிள் வந்து நான் ஒரு 10 வருஷம் ஆச்சு வாங்கி. இதில் இந்த ஹெட்டு மட்டும் இப்போ 2 வருஷம் முன்னாடி மாற்றினேன். ஏன்னா அந்த மிஷின் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன், தூக்கி போடல. ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த புதுசு நான் இப்போ வாங்கினேன்ல, இதை விட எனக்கு அந்த மிஷின் தான் பிடிக்கும். அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு வந்து அந்த ஹெட்டு வந்து இந்த ஹெட்டை விட அந்த ஹெட்டில் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து எனக்கு ஏதோ கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பெடல் மிஷின் தாராளமாக எனக்கு ரொம்ப நாளே வரும். நான் ஏன் மாற்றினேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் அதை அவசரமாக தைக்க வேண்டியது இருக்குது எனக்கு நிறையாவே. ஆனால் அதை தீபாவளி டைம் கொண்டுட்டு போனேன். எனக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியாது, 1 வீக் மேலே ஆகும்னு சொன்னனால அதை சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த மண்டை மட்டும், இந்த ஹெட்டு மட்டும் புதுசு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஹெட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா 5,000 வரும். ஃபுல்லாக வாங்கும்போது 8,000 வரும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நிறையா தைக்கிறேன், எனக்கு வந்து ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து இந்த மோட்டர் அட்டாச் பண்ணேன். மோட்டர் வந்து சின்ன மிஷினுக்கு அட்டாச் பண்ணும்போது 1,200 ரூபா தான். நீங்கள் வாங்கும் போதே 10,000 ரூபாய்க்கு மிஷின் இருக்கும். இந்த ஹெட்டு வந்து பெரிய மிஷின்னு சொல்லியிருக்கோம். அதில் அவங்களால ஃபூட்ரு சேஞ்ச் பண்ணி ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் அதுவே போதும் தாராளமாக. தையல் கடை வச்சுருக்கவங்களே அதுதான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ரைட்டாக அது போதும். அதுலேயுமே நீங்கள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன இதில் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்காவே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா ரொம்ப சவுண்டு வரும் மோட்டரில். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த மிஷின் வந்து பெடலுக்காக நாங்கள் பண்ணது இந்த ஹெட்டு, நீங்கள் மோட்டர் அட்டாச் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மிஷின் போயிடும், சீக்கிரம் உள்ளே இருக்க பொருள் எல்லாமே தேஞ்சிரும். அதனால் நீங்கள் சர்வீஸ் அப்போ பண்ணிக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகேவா? இது தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த 2வது இந்த மிஷின் வாங்கிட்டு 2 வருஷத்தில் நான் ஏன் இந்த இதுக்கு வந்தேன்னா,